சில இதெல்லாம் நான் பேசும்போது, அங்கலாம் அங்க எப்படி பார்க்குறாங்க நம்ம பார்ட்டி அப்படின்னு பார்த்தா, இந்த மார்ஜினலைஸ்டு செக்ஷன், டிப்ரைவ்டு செக்ஷன் இவங்க எல்லாம் வந்து கன்சாலிடேட் ஆயி அந்த வுமன், இந்த வீக்கர் செக்ஷன் சோ கால்டு வீக்கர்ன்னு அவங்க சொல்லுவாங்க. பட் நான் ஐ டோன்ட் அக்ரி வித் தட். பட் ஈவன் தென் வுமன், அந்த மார்ஜினலைஸ்ட் செக்ஷன் அண்ட் சோ ஃபார் டிப்ரைவ்டு செக்ஷன் இவங்க எல்லாம் வந்து கன்சாலிடேட் ஆகுறாங்க. மார்க்ஸ் தியரியில போனோம்னா கூட மார்க்ஸ்ல கூட இப்படி தான் இருக்கும். கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறத நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். இந்த கன்சாலிடேஷன் நடக்கிறது இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஈவன் நம்மள விட அதிகமா வந்து நல்லா அப்ளிகபிள் ஆக போறதுக்கு ஹிந்தி பெல்ட்ல. ஸோ ரைட் விங் வந்து அஸ் இட் இஸ் பிஜேபி இஸ் த ரைட் விங். லெஃப்ட்டுக்கு வந்து நம்மள மாதிரியான சோசியலிஸ்ட் அந்த வெல்ஃபேர் சொசைட்டியை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி நார்த்லேயும் வந்து தேவர் லாங்கிங் ஃபார் அ பார்ட்டி. அதுதான் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில் ஃபர்ஸ்ட், அதோட ரிப்பலண்ட் எஃபெக்ட் பஞ்சாப்ல இருந்தது. பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட மிஸ்ரூல், அவங்க வந்து தே குட் நாட் சஸ்டைன் ஃபார் அ லாங்கர் பீரியட். 2 டெனுவர் வந்து கூட அந்த பஞ்சாபோட அவங்க கண்ட்ரோல் ஆயிட்டாங்க. அதில் வந்து இவங்க பிஜேபி தே ஆர்ம் ட்விஸ்டிங் பண்ணாங்க. ஸோ பண்ணி எப்படியோ அவங்கள கவுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வாட் வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் தட் ஆம் ஆத்மி பார்ட்டி இஸ் தட் நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த திஸ் இஸ் அன் ஐடியல் டைம். வி ஷுட் நம்ம தளபதி தான் ஒரே சென்டர், பவர் சென்டர். இங்க வந்து தெர் இஸ் நோபடி எல்ஸ். அப்ப நம்மளோட ரூல் ஷுட் பி இன் சச் அ வே தட் இட் ஷுட் ஒரு மாடல் ஸ்டேட்டா, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா நம்ம வி ஷுட் போர்ட்ரே டு த என்டையர் நேஷன். என்டையர் நேஷனுக்கும் ஒரு மாடலா வந்து நம்ம கொண்டு போகணும். அதை நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் தேர் ஆர் ஃபியூ எலிமெண்ட்ஸ் தே ட்ரை டு எப்படின்னா நம்ம ஆளுங்கள ஒரு சிலர், ஏன்னா சொசைட்டியில் வந்து எல்லா மாதிரியானவங்க பார்ட்டிக்குள்ளே வருவாங்க. அதை வந்து இந்த பிஜேபி மாதிரியான பார்ட்டி வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட இன்டெலிஜென்ஸும் வாட்ச் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்மளோட இமேஜ் மட்டும் ஒரு சின்ன டென்ட் கூட ஆகக்கூடாதுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஆக விடமாட்டார் தளபதிங்கிறதுல ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஆன் தட். பட் ஸ்டில், ஏன்னா இப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி யாரையும் வந்து தெரிஞ்சதுன்னா கூட வி ஷுட் டேக் இட் டு த நாலேஜ் ஆஃப் த ஹையஸ்ட் லெவல். அவர் மாடல் ஷுட் பி த பர்ஃபெக்ட் மாடல். அதை நீங்கள் இப்போ மான்ஸ்டர் பேசும்போது சொன்னார், த சக்ஸஸ், அதாவது நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ்ன்னு சொல்கிறவாங்க இங்கிலீஷில். அதுதான் நம்மளோட சக்ஸஸ். ஒன், பர்சனல் கரிஷ்மா. பர்சனல் கரிஷ்மா சொன்னோன்னா தளபதி விஜய்னா என்டையர் நேஷனுக்கு வந்து தெரிகிற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. மூணாவது, நம்ம வந்து மாடல் இஸ் வெரி குட் மாடல்னு சொல்ல போகிறோம். நம்ம மாடலை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். கிளியராக வந்து இப்போ கரப்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக தான் ஆம் ஆத்மி, அதைத்தான் வந்து என்டையர் நேஷனும் வந்து லைக் பண்ணுது. ஸோ நம்ம வந்து வி ஹாவ் டு ஷோ that we are the model. In the model should be taken across the nation and show to the entire nation that இந்த தமிழ்நாடு மாடல் இஸ் த பெஸ்ட் மாடலுங்கிறத வெல்ஃபேர் ஸ்டேட்டாகவும் காட்டணும். அட் த சேம் டைம் கிளீனாக இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன், டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வி ஹாவ் டு டேக் இட் அக்ராஸ் டு த என்டையர் நேஷன். வி வில் சக்சீட் இன் 2020. அதர்வைஸ் ப்ரோ அதனால தானே சார் இஸ் எய்மிங் அப் த ட்ரில்லியன் 2039ல 1 ட்ரில்லியனா இஸ் எய்மிங். ஐ திங்க் வாட்ஸ் தி நம்பர் பா? 1.5 ட்ரில்லியன். அது வந்து ஒரு ஹைலி தட் வாஸ் மச் அப்ரிஷியேட்டட் இன் த பார்லிமெண்ட் ஈவன். ஆக்சுவலி எம்பி ஃப்ரம் அதர் பார்ட்டி ஆஸ் இவரோட கான்ஃபிடென்ஸ், இவர் போயிருந்தால் அந்த மீட்டிங் போயிருக்கும் போது இவரோட ஸ்பீச் வாஸ் அப்ரிஷியேட்டட் பை அதர் சிஎம்ஸ். நோபடி எல்ஸ் ஹேட் தட் கான்ஃபிடென்ஸ் டு சே தட் கான்ஃபிடென்ட். எஸ். 1.5 ட்ரில்லியன்லாம் நாங்கள் போவோம்னு சொல்லி. ஈவன் மகாராஷ்டிரா, ஈவன் இவங்க கூட அந்த 1.5 ட்ரில்லியனை பத்தி பேசல. பட் வி ஹேட் அன் ஹெட் குவார்ட்டர்ஸே ஹோல்ட் பண்ணி எக்கனாமிக்கே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மகாராஷ்டிரா கூட சொல்ல. அதுதான் நான் சொல்றேன். அதுதான். ஸோ that confidence, that's the image, and that is the cult image, that personal charisma, all these things matter, sir. So you should have a vision. That vision in 2031, I will be like this. My country, my state will be like this. My country will be like this. ஸோ அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு எலிமெண்ட்ஸை கூட நான் சொல்கிறேன். தோ இது எப்படி எந்த அளவுக்குன்னு தெரில, இந்த காக்ரோச் பார்ட்டிங்கிறதுக்கு வந்து ஹியூஜ் சப்போர்ட் ஃப்ரம் த ஹிந்தி பீப்புள். அவங்களும் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீட் மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து வெறுக்கிறாங்க.
in a good number of people, a good percentage of people are against the NEET, like uniform one nation, one election, one exam. இதுக்கெல்லாம் எதிர்ப்பு வந்து ஹிந்தி பெல்ட்லேயும் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா கோச்சிங்கை வந்து எல்லாருனாலையும் ஆஃபர் பண்ண முடியல. அதை வந்து அவங்க இந்த பாஸ்டில் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தெர் இஸ் அன் அண்டர் கரண்ட். தமிழ்நாட்டில் எப்படி அண்டர் கரண்ட் இருந்ததோ அதே மாதிரி என்டையர் நேஷன்லேயும் வந்து அந்த அண்டர் கரண்ட் இருக்குது. நம்மளோட பாலிசிஸு நம்மளோட இதை வந்து கிளியராக சொல்லும் போது பீப்புள் வில் அக்செப்ட் இட். என்ன ஸோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தளபதி வில் ஹேவ் அ தாட் ஓவர் திஸ், மைட் பி ஹேவிங், பிகாஸ் இஸ் ஏன்னா ஒரு நல்ல பிளானோட தான் அவர் மூவ் பண்ணுறாரு. லெட் அஸ் ஆல் கோஆப்ரேட் அண்ட் டூ தட். இந்த டிசைனே அப்படிதான் சார் இருக்கு. நான் எப்படி பாக்குறேன்னா, ஹவு மோடி டுக் ஓவர் திஸ் எலெக்ஷன். ஓகே, 2014 மோடி எப்படி இந்த எலெக்ஷன் எடுத்துக்கிட்டா டுக் ஓவர்னா, இந்த மோடி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா, குஜராத்தை வந்து சூப்பர் ஸ்டேட், அப்புறம் அந்த குஜராத்ல ரன் பண்றது ஒரு நல்ல மாதிரி ஒரு ரூலிங் அப்படின்னு சொல்லி மோடிய அங்க இருந்து தான் கல்டிவேட் பண்ணாங்க. குஜராத் மாடல், குஜராத் மாடல் அதை சொல்லிதான் கொடுத்தாங்க. இங்கேயுமே அதே சினாரியோ தான், இங்கேயும் அதே சினாரியோ தான் உருவாகும். ஆஸ் வெல் அஸ் வந்து இஸ் ஏமிங் பிக். ஆக்சுவலா என்ன பொறுத்தவரையும் நான் அந்த மாதிரி பர்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஏம் பிக் பண்ற பர்சன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த சும்மா குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு லைஃப் ஃபுல்லா போ ஏம் பிக். நீ வந்து பெருசா பிக் பண்ண, நீ ஏர்ன் பண்ணும்போது தான் உன்னால மேக்சிமம் அச்சீவ்மெண்ட் நீ பண்ண முடியும். மோடியும் அந்த பிக் தான் அச்சீவ்மெண்ட் பண்ணாரு. நான் என்கிட்ட இந்தியாவை கொடுங்க, என்கிட்ட இந்தியாவை கொடுங்க அப்படின்னு போய் ஒரு அப்ரோச் பண்ணி மோடி இவ்வளவு பெரிய ஃபேமுக்கு உருவாக்குனதே காரணம் அவரோட கான்பிடென்ட் தான். மோடிக்கு அந்த கான்பிடென்ட் வந்தது, இஸ் ஏமிங் பிக், அது நடந்தது, நேச்சுரலா புஷ் ஆயிடுச்சு. ஸோ இவரையும் எடுத்துக்கோங்க, அதே சினரி தான். எவ்வளவு கான்பிடென்டா உங்க அப்பாவாலே முடியாது, உங்களால சத்தியமா முடியாது ரெண்டாவது தடவை ஆட்சிக்கு வர்றதெல்லாம். ரொம்ப கான்பிடென்ட் தான். எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு இயரை ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு டு அங்க போய் கம்பீட் பண்றதுக்கு. அது பெரிய ஜாலியா இருப்போம். ஆனா he will be the role இல்ல based. எனக்கு என்னன்னா லைக் இப்போ ஐ மீன் டிஎன்லேயே அந்த டிவிக்கு வந்து எப்படி இவ்வளோ மெஜாரிட்டி எடுத்துச்சுன்னா, ஒன்று தேர் வாஸ் அ வேவ் ஃபார் விஜய் பாப்புலாரிட்டி எல்லாமே. இன்னொன்று தெர் இஸ் அ நீட் ஃபார் அ பார்ட்டி. லைக் பீப்புள் வர் எக்ஸ்பெக்டிங். இப்போ பாரு டிஎம்கே ஏடிஎம்கேனே அது ஜகல் ஆயிட்டு இருந்தனால பீப்புள் வர் டயர்ட் அண்ட் அவங்க எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க. ஸோ விஜய் வந்தோடனே அவங்க தே வாண்டட் அ சேஞ்ச். விஜய் அண்ணாவே சொல்றது என்னன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னோடனே பீப்புள் வாண்டட் டு கிவ் த சான்ஸ். லைக் எப்பவுமே ஏன் லைக் கன்வென்ஷனல் பார்ட்டிஸ்க்கு போகணும்னு அதே தான் அப்ளைஸ் ஃபார் த இந்தியா ஆல்சோன்னு நினைக்கிறேன். லைக் இப்போ இல்ல அதுதான் பிரீத்தி மான்ஸ்டர் சொன்னாரு. இப்போ வந்து விஜய் அண்ணா வந்து சான்ஸ் கொடுத்து அவங்க வந்தாங்க. இஃப் வி டன் பெட்டர் அண்ட் இஃப் வி ஷோ தட் ஓல் இந்தியா எவ்வளோ பெட்டரா நான் வந்து ஒரு ரூல் பண்ணியிருக்கேன்னு காமிச்சாலே டெஃபினெட்லி வில் கெட் எ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த நார்த் சைட். ஆஸ் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நாட் இன் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ராகுல் காந்தி ஆர் சம்வன், பட் விஜய் கேன் மேக் இட். பிகாஸ் எப்படின்னா மோடி கூட நீங்க சொன்ன மாதிரி குஜராத்தை வந்து ஒரு நல்லாவே லீட் பண்ணாங்க. அண்ட் தட் இஸ் அ ரீசன் ஹி வாஸ் லைக் புஷ்ட் இன் டு லைக் சென்ட்ரல் பொலிட்டிக் அவங்க வந்தது காரணமும். அப்புறமா வந்து நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னாலும் there will be a huge competition. If you see காங்கிரஸே வந்து எப்படி அவங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இருந்து தோத்த வைக்கணும்னா, அந்த எலெக்ஷன் டைம் பண்ணும்போது ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு மேஜிக். அவங்க எவ்வளவுதான் 4 வருஷத்துல நம்மள ஓட்டி இருந்தாலும் தட் ஒன் லைக் 3 to 4 monthsல வந்து இட் வில் பி லைக் சம் ஸ்பைஸ்ட் அப் லைக் நோ மோடி இஸ் அ ரைட் ஒன் டு ரூலர்ஸ். அவர் இருந்தா அவர் கையில இருந்தா இந்தியா வந்து சேஃபா இருக்கும். வி ஃபீல் சேஃப் ஃப்ரம் த அவுட் சைட் கண்ட்ரீஸ். அவர் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ஸை நல்லா வச்சிருக்காரு. ஸோ வி வில் பி வெரி இன் த சேஃப் ஹேண்ட்ஸ். அவங்க வந்து இவ்வளோ வந்து சோல்ஜர்ஸ்க்கு இவ்வளோ நல்லது பண்றாரு. ஸோ வி வில் பி லைக் எ சேஃப் ஹேண்ட்ஸ். லைக் நாங்களும் இன்னொரு ஆப்கானிஸ்தான் மாதிரியோ இல்ல மேரமன் ஆக மாட்டோம். வி வில் பி இன் த சேஃப் ஹேண்ட்ஸ்ன்றது அவர் எலெக்ஷன் டைம்ல ப்ரூவ் பண்ணுவாங்க. இல்ல ஆக்சுவலா இங்க பாருங்க, பாயிண்ட் எங்கேயோ போயிடுச்சு, மோடி எலிவேஷனா போயிடுச்சு. ஆக்சுவலா மோடி மேட்டரே கிடையாது, மோடி இந்த சீன்லயே கிடையாது. நம்ம என்ன சொன்னோம்னா அந்த எக்ஸாம்பிள் மேட் எக்ஸாம்பிள். சோ எக்ஸாம்பிள் இருக்கு. இல்ல ஆக்சுவலா இங்க பாருங்க, ஆக்சுவலா சினாரியோ என்ன தெரியுமா, சிம்பிள் தான். என்ன பொறுத்த வரையும் என்ஆஃப் இஸ் என்ஆஃப்னு மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா என்ஆஃப் தான். எனக்கு வந்து ஆமா, எனக்கு வந்து உன்னோட பார்ட்டி 15 year ரூல் பண்ணது எனக்கு என்ஆஃப் தானா, என்ஆஃப் தான். லெட் கிவ். ஆமா,
நான் வந்து ரெகுலரா ஒரே ஷூஸை வேர் பண்ண மாட்டேன் மேன். என்கிட்ட ஒரு We need 17 செட்ஸ் ஆஃப் changes. ஆமா 17 செட்ஸ் ஆஃப் ஷூஸ் பேர் இருக்கு. நான் ஒரு நாளைக்கு ஒன்று போடுவேன். எனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். விச் இஸ் மேக் மீ வெரி Definitely. வெரி கம்ஃபர்டபிள் டு மீ. நான் அதை வேர் பண்ணுவேன். அததான் மக்களுமே டிசைட் பண்ணும். சி இந்த எலெக்ஷனை பிரீத்தி எப்படி சொல்லிச்சுன்னா, பிரீத்தி இப்போ என்ன சொன்னா கரெக்டா வாய்ப்பு. போதும், நான் வந்து சேம் படிக்கு ரொட்டீனா நான் போக மாட்டேன், டிஃப்ரெண்டா போனோம். அதேதான் அப்ளை ஆகும். ஆனா இங்க காங்கிரஸ் பிஜேபி தவிர்த்து ஒரு பார்ட்டின்னு என்லார்ஜ் ஆகல. அதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்டேட் விட்டு எந்த பார்ட்டியும் பெருசா போகல. See, விஜய் ஹாஸ் அ பினாமினா, ஹி கேன். Yes, எனக்குமே definitely. எனக்குமே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கு. ஆனா நீ வந்து தயவு செஞ்சு கேரளால வை, கர்நாடகால போ, ஆந்திரால போ. இந்த 3 ஸ்டேட்டே போதும். என்லார்ஜ் பண்றதுல இந்த 3 ஸ்டேட் வெறும் சவுத்ல நீங்க போட்டுட்டு மினிமம் 2 to 3 சீட்ஸ் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாலே இட் வில் பிகம் அ லாஸ்ட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 10 to 15 மாறும். Because you giving an example in Tamil Nadu, what you can do, what you can make, what you can change for the last 50 years. தமிழ்நாடு எப்படி இருந்து மாறணுமோ அதை நீங்க காமிச்சிட்டீங்க எக்ஸாம்பிள். அப்போ அது பக்கத்து ஸ்டேட்ல இருக்கவன் என்ன பண்ணுவான், the TVK is giving a certain example of beautiful ஒரு நான் கரப்ஷன் பார்ட்டி இங்க ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவர்னன்ஸ்னா, அப்போ இங்கேயும் அதை தான் கொண்டு வருவாங்கன்னு அவங்களுக்கு நம்பிக்கை Definitely. வரும். அதுதான் நம்ம பண்ணணும். இது இப்படிதான் போகணுமே. டைரக்டா ஆமா. போய் நார்த்ல போட்டு அடி அது சீன் அவருக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல. பட் டிவிகே ஹேஸ் டு திங்க். அண்ணாவும் திங்க் பண்ணும், என்லார்ஜ் பண்ணும் பார்ட்டியை. இட் ஹாஸ் டு பி க்ரோ பிக், எக்ஸாக்ட்லி. ஹியூஜ் It பார்ட்டியா will மாறணும். definitely grow. I hope இல்ல லைக் இப்போ it will. சேஞ்ச் வேணும்னாலுமே பீப்புள் ஹேவ் டு பி கெட் கன்வின்ஸ்ல. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ டிஎன்ல இல்ல, we மட்டும் don't want to seek, see, even we don't want to seek for the other parties, in the other state partiesல நம்மளுமே ஒரு 100 சீட்டு உள்ள ஒரு எம்பி சீட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா, see how easily can be the candidate person. புரியுதா? அதுதான் மான்ஸ்டர். நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இங்க சவுத்ல ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாலே there will be hope for north people. Okay, he can do something. எக்ஸாக்ட்லி. இத்தனை வருஷம் பார்ட்டிஸ் பண்ண பிரச்சனையே தப்பு அதுதான். ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட் போகாம போனதுதான். அட்லீஸ்ட் டிவிகே ஹாஸ் டு திங்க் ட்வைஸ். இத பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி பியூட்டிஃபுல். சூப்பர்வா வந்து க்ரோ இருக்கும். டிவிகே ஒரு ஹியூஜா இருக்கும். இல்லடா டயர்ட் ஆயிட்டேன். ஓகே, நான் இது ஒரு லாஸ்ட் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலி லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே வந்து the BJP did not get the simple majority. Yes, exactly. They were falling short of majority. என்ன அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. பட் காங்கிரஸ் வாஸ் நாட் இன் அ பொசிஷன் டு கேப்சர் என்னது அந்த அதை வந்து அந்த கேப்பை வேக்யூமை வந்து அவங்களால வந்து இது பண்ண முடியல, கேப்சர் பண்ண முடியல. But there is no other national party which can come to that level இருந்தது. That is the one reason. இப்போ வந்து நார்த்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் பெரிய இஷ்யூ. இப்போ பீகாரா இருக்கட்டும், பீகார் ஸ்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் பெரிய இஷ்யூவா இருக்காங்க. நம்ம மாடல்ல வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுவோம். நம்ம எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்போம்னு சொன்னா ஹிந்தி பெல்ட் கம்ப்ளீட்டா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அங்க ஹியூஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கு. The BJP has failed to address those issues. அதை வந்து கரெக்டா அட்ரஸ் பண்ணி நம்ம கொண்டு போகும்போது ஈஸிலி இல்ல we'll சார், get அவங்க support. காஷியஸா தான் இருக்காங்க. அவங்க லிட்ரேட் ஆயிட்டாங்கன்னா இப்போ சதர்ன் பீப்புள் மாதிரி they'll think and they'll choose whom to vote. லைக் இப்போ அவங்க ஒரு மாதிரி ஒரு டைப் ஆஃப் லைக் என்ன சொல்றது, பாலிட்டிக்கல் இது ஐடியா வச்சிருக்காங்கல்ல, ரிலீஜியஸா பீப்புளை வந்து. இல்ல, பீகார், ஒடிசா இவங்க எல்லாருமே இன்னும் ஏன் கேஸ்ட் வைஸாவும் ரிலிஜியன் வைஸாவும் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்கன்னா, அங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோஸ் வந்து ஏன் இவ்வளவு டவுனா இருக்குன்னா, முதல்ல அங்க வந்து எஜுகேஷனே கிடையாது. ஆமா, இல்லிட்ரேட் பீப்புள் தான் அதிகம். இல்லிட்ரேட் பீப்புள் அங்க இருக்கிறவனுக்கு படிப்பே கிடையாது. அவன் 2nd 4th ஸ்டாண்டர்ட் போறதே கஷ்டம். படிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போறதே கஷ்டம். அப்புறம் எங்க உங்களுக்கு வந்து எஜுகேஷன் இருக்கும்? நாளைக்கு மழை வரணும்னா என்ன பண்ணணும்னா சாமி கிட்ட வேண்டிடணும். நாளைக்கு பக்கத்து வீட்டு பையன் வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆனா சாமி கிட்ட வேண்டிடணும், அவ்வளவுதான். ஆனா படிக்கலாம்னா படிக்க மாட்டானுங்க. அப்புறம் அதை வச்சு என்ன க்ரோ ஆக முடியாது. அப்படிதான் அதுதான் பிஜேபிக்கும் வேணும். அதான் யூஸ் பண்ணிக்கிறான் அவனும் நல்லா. ஒண்ணு இல்ல, அந்த கும்பமேளா தானே யாரு பாத்தீங்க லாஸ்டா அந்த கும்பமேளா நடந்தத? எந்த அளவுக்கு முட்டாள்னா இன்ஜின் சீட்ல போய் உட்காந்தானுங்க.
இன்ஜின் டிரைவ் பண்ற அந்த கேபினெட்குள்ள பூந்து உக்காந்தானுங்க. டேய் நான் வண்டி ஒருத்தன் இறங்குடானா நான் இறங்க மாட்டேங்குதான் இருப்பேன்றான். நான் அப்புறம் எப்பறம் மோடியை ஃபுல்லாலாம் என்னால் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. அவர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து நல்லா தான் மெயின்டைன் பண்ணாரு. பட் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு இப்போ டிஎம்கே எப்படி ஒரு ஸ்டேஜ் ட்ராமா இங்கே பண்ணி ஒரு சீட் வாங்குவாங்களோ அதே தான் மோடிஜி வந்து நேஷனல் லெவலில் பண்ணி ஒன்று இங்க பாரு பண்ணுறாரு. சில விஷயங்கள் என்னால பேச முடியாது ஜியோ பாலிடிக்ஸ்ல. நானும் அதனால மோடி மாதிரி பேக் ஃபயர் வாங்கின எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் தான் ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. மோடி எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஆக்சுவலா இங்க பாரு இரு இரு இங்க பாரு மோடி எல்லாம் நிறைய வந்து அரேபியன் கண்ட்ரிஸ் கிட்ட செம்ம டோஸ் வாங்கியிருக்காரு. இங்க வந்து ஆக்சுவலா என்ன தெரியுமா, இங்க நடக்கிற இஷ்யூஸ் எல்லாமே இந்த முஸ்லீம் ரிலேட்டடா நடக்கிற இஷ்யூஸ் எல்லாமே அரேபியன் கண்ட்ரிஸ்க்கு போய் நான் சொல்ற ஒரு 5 to 6 years பேக்லாம் அரேபியன் கண்ட்ரிஸ் கூப்பிட்டு வச்சு மோடியை வார்ன் பண்ணிருக்கு. நீ இதெல்லாம் பண்ணினா நான் அங்க இருக்கவங்க எம்ப்ளாயிஸ் நான் இந்தியன்ஸை நான் அமுச்சு விட்டுருவேன்லாம். இதெல்லாம் நடந்திருக்கு, ரெக்கார்ட்லயே நடந்திருக்கு. ஓகேவா? இசி என்ன மேட்டர் என்ன தெரியுமா, மோடியை பொறுத்தவரையும் சினாரியோ ஒண்ணுதான், ஃபேம் தான் இங்க மேட்ரு. மோடிக்கு ஃபேம் தான் மேட்ரு. மோடியோட ஃபேம் இறங்கவே கூடாதுன்னு ரொம்ப காஷியஸா அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டானுங்க. ஓகேவா? நீ எங்கேயாவது ஒரு லீடரு, ஒரு இந்தியன் லீடரு கொரோனால பிளேட்டும் ஸ்பூன் வச்சு தட்டி கேள்விப்பட்டிருக்கியா? இந்த மாதிரி கோமாளித்தனத்தை எவனாவது பண்ணுவானா? அவன் ஃபார்முலா கண்டுபிடிக்க க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறான். நீங்க என்ன பண்ற? பிளேட்டு ஸ்பூன் வச்சு தட்டு, வைப்ரேஷன்ல கொரோனா போயிடும்ட்டு. என்னங்கடா, என்ன என்ன நாலேஜ் இதெல்லாம்? இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? விளக்கெல்லாம் ஏத்த சொன்னாருங்கய்யா, விளக்கெல்லாம் ஏத்த சொன்னாரு. ஐயா அவரே போய் ஒரு பூஜையில உட்காந்தாருயா. ஏங்க அவர் பூஜையில உட்காரட்டுங்க, நாங்கெல்லாம் எதுக்குங்க விடிய விடிய வீட்டுல விளக்கேத்திட்டு உட்காரணும்? சி நான் வந்து மான்ஸ்டரோட பாயிண்ட்டுக்கு வேல்யூ ஆட் பண்றேங்க. ஆமா கண்டிப்பா சவுத் இந்தியாவில் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும். அந்த மாடல் ஆஃப் பாலிடிக்ஸ் தான் அவருமே பண்ண நினைக்கிறாரு. இது வரைக்கும் அவர் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணது எல்லாமே அப்படிதான் தெரியுது, அதற்கான திட்டங்கள் மாதிரி தான் தெரியுது. அதுல வந்து சீரா போவாரு. நீங்க வந்து இந்தியன் பாலிடிக்ஸ்ல நீங்க ஜியோகிராபிக்கலா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஹூ ரூல்ஸ் தமிழ்நாடு அப்படிங்கறதுல வந்து இந்தியா மொத்தமுமே வந்து பார்க்கும். ஏன்னா வந்து எக்கனாமிக்கல் வைஸாவும் சரி, லிட்ரஸரியாவும் சரி, இல்ல வந்து கல்ச்சரலாவுமே சரி, தமிழ்நாடுக்கு நீண்ட நிறைய பாரம்பரியம் இருக்கு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தெரியும். யூ கேன் நேம் எனி சீஃப் மினிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டை பத்தி. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸோட பீரியட்ல தான் நிறைய நன்மைகள் தமிழ்நாட்டில் நடந்ததோ அப்படின்ற ஒரு ஃபேரான ஒரு ஆவரேஜ் நம்ம போட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். போத் பிஜேபி அண்ட் நீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸ் இருந்த போதுல அதுல 2 விஷயம் இருக்கு. காங்கிரஸ் அதிகமா ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்திலும் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்து அவரு இருந்த போது அவர் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எந்த விதமான இதுவுமே சப்போர்ட்டும் எனக்கு தெரிஞ்சு வரல. அதே மாதிரி எஜுகேஷன்ஸ்க்கான ஃபண்ட் கொடுக்கல, ஆப்வியஸ்லி அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ இது எதுக்குமே அவங்க நமக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கல. இன்னுமே நம்மளுக்கு கோர்சஸ் தேவைப்படுது. அந்த கோர்சஸ்க்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள், டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டில் தேவைப்படுது. அதுக்கான எந்தவித உதவியுமே செய்யலை. அதை எல்லா கவர்மெண்ட்டும் ஈவன் ஜெயலலிதா மேடம் இருந்த போதுமே கூட முதலீட்டாளர்கள் மாநாடெல்லாம் பெரிய லெவல்ல போட்டு பண்ணாங்க. அண்ட் நான் அதான் சொல்றேன், ஏன் அப்படின்னா ஏடிஎம்கே வாஸ் தி 3rd largest பார்ட்டி. அவங்க வந்து ஒரு சுப்ரீம் லீடர்ஷிப் பீக் டைம்ல இருந்தப்போ அவங்க வந்து 3rd largest பார்ட்டி ஆஃப் இந்தியாவா இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த 2 states ஆர் பாஸ்ன்னு சொல்லுவாங்க எப்பவுமே இந்தியன் பாலிடிக்ஸ்ல. ஒன் இஸ் கர்நாடகா, ஒன் இஸ் தமிழ்நாடு. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை வந்து அதனாலதான் வந்து ராகுல் காந்தி வந்து ஸ்டாலினை வந்து ப்ரொபகண்டா பண்ணி அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக ஸ்டாலினை சொல்ல வச்சார். ஏன்னா தமிழ்நாடோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ஸ். ஸோ அதை தான் அவங்க ப்ரொபகண்டா பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஜாப் வந்து சவுத் இந்தியால இருந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணி ப்ரொபகண்டா பண்ணக்கூடிய ஸ்டேஜ் இருக்கு, ஒரு மாஸ் லீடர் ஸ்டேஜ் இருக்கு. அவர் வளர்ந்துருக்கிறாரு, அது எல்லாருமே ஒத்துக்கத்தான் வேணும். கண்டிப்பா இன்னுமே கொஞ்சம்
அதுக்கு நிறைய உழைப்பு போட வேண்டியதுக்கு கிரவுண்ட் லெவல்ல. நானுமே வந்து பார்டர்ல தான் இருக்கேன். எனக்குமே கர்நாடகாவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள்லாம் தெரியும். ஸோ அதுக்கான ஃபவுண்டேஷன்லாம் கரெக்டாக லே பண்ணியிருக்காங்க. அதை கண்டிப்பா அவர் பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ், மேட்டர் ஆஃப் டைம், 6 to 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் நம்ம அதை கண்கூட பார்க்கலாம். அதே மாதிரி இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸு என்னது, அதே இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸில் வந்து தளபதி வந்து ஒரு மாடல் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி அலையன்ஸ்னால் சும்மா மியர் அலையன்ஸ் கிடையாது, அதில் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்துலேயும் பங்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப கிளியராகவும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் காட்டியிருக்கிறாரு. இட்ஸ் அ வெல்கம் ஸ்டெப் ஃபார் த என்டையர் நேஷன். ஏன்னா இந்த மாதிரி லீடரை தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் வருவோம், மற்ற நேரத்தில் ஆட்சி எங்கள் பார்ட்டி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ரியல் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக நம்ம தளபதி வந்து தமிழ்நாட்டில் காட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி எக்கனாமி, நீங்கள் சொன்ன எக்கனாமியில் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதை வந்து பிஜேபி வந்து ஃபெயில் டு கண்ட்ரோல். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டாலருக்கு எகெயின்ஸ்ட் வந்து இந்தியன் கரன்சி என்ன லெவலில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இட் இஸ் என்ன முன்னாடி இருந்ததை விட நம்ம எக்கனாமி வந்து ரொம்ப பேடாக தான் போயிருக்குங்கிறது தான் உண்மை. எக்கனாமிஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க தெளிவாகவே. நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட்டு வந்து பையிங் பவர் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி பீப்புளில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான், அதானி அம்பானி மாதிரி ஒரு ஃபியூ ஆஃப் தெம் ஆர் பிகமிங் ரிச் அண்ட் ரிச்சர், பட் த புவர் ஆர் பிகமிங் புவரர் அண்ட் புவரர். அவங்களோட பர்ச்சேசிங் பவர் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேசிக் அம்யூனிட்டிஸ் கூட கிடைக்கல. எஜுகேஷனாக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்டு அது கூட வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்படிங்கிறது படித்த யூத்துக்கெலாம் கூட கிடைக்கலைங்கிறது பெரிய அளவில் ஒரு அப்பாத்தி டுவர்ட்ஸ் த எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் இருக்குங்கிறது தான் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அந்த ப்ராட்டஸ்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்க. யூத் வந்து பிளே எ டாமினன்ட் ரோல். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% வந்து பார்த்தீங்கன்னா யூத் அண்ட் உமன் தான் இருக்காங்க. ஸோ இஃப் தீஸ் பீப்புள் கன்சால்டேட் கட்டிங் அக்ராஸ் காஸ்ட், க்ரீட் அண்ட் ரிலீஜன், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கிராஸ் பண்ணி ஒரு கன்சால்டேஷன் நடக்கும்போது ஈஸிலி a party and the alliance which is supporting this group will easily form the government against BJPங்கிறதா என்னோட observation. Thank you. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். சொல்லுங்க, வேற யாராவது பேசுறீங்களா? பிகாச்சு, ரூபி, எஸ்கே, கிரேஷியஸ். பேசுனால வந்து மோதி எலிவேட் பண்றேன்னு சொல்றீங்களே, போங்க அந்த பக்கம். நீங்க பேசுன கண்டென்ட்ல எலிவேட் பேசுற எல்லா பாயிண்டையும் நீங்க பேசிட்டீங்கன்னா நாங்க எதுக்கு இருக்கோம் அப்போ? யா, ஆன்சர் திஸ் கைஸ். ஏதாவது புதுசா பேசுங்க கைஸ். என்ன இதெல்லாம் அநியாயமா இருக்கு. அப்படியே பேசுமா? புதுசு போதுமா? 11:30 ஆயிடுச்சுன்னா நீ இப்படியா மாறிடுவேல பிக்கச்சு? தூக்கம் வரலடி, மாவு வேற ஆட்டிட்டு இருக்கேன், பொழுது வேற போக மாட்டேங்குது. பொழுது அதுக்குதான் மான்ஸ்டரை வந்து இப்போ வந்து நீங்க கேரி ஆன் பண்ணுங்க மான்ஸ்டர். இல்ல அனுஷா, ஆனா நீங்க சைடு கேப்ல மோடி எலிவேஷன் தந்ததெல்லாம் நான் மான்ஸ்டர் சொல்ற மாதிரி ஒத்துக்கவே மாட்டேன் அனுஷா. அது ஒரு பாயிண்ட்லெஸ் பேஸ் அப்படிதான் போச்சு ஆக்சுவலா. நான் அதனால தான் கம்மன்னு இருந்தேன். என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப பாருங்க गाइस, எல்லாருக்கும் ஆக்சுவலா நான் நல்ல வேலை என்னன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. அனுஷா வந்து ஒரு 2 பாயிண்ட்ல என்ன இவ்வளவு எலிவேஷனா இருக்கு. இல்ல அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, இருங்க அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பாத்தீங்களா, மோடி இஸ் தி ரைட் பர்சன் டு ரூல் இந்தியா. அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். அனுஷா வந்து ஒரு 30% சங்கின்றத மறந்துடாதீங்க. நாட் சங்கியா, இரு பேபி நான் சொல்றேன். not 30% யார், I'm 90% சங்கின்றாங்க அனுஷா. I will elevate my அனுஷா, ஓகேவா? இதுவரைக்கும் அனுஷா ஸ்பேஸ்ல சண்டை போட்டு நீங்க பார்க்கலனா, இந்த அடுத்த சங்கி வருது பாத்தீங்களா, அடுத்த சங்கி வாலண்டியரா வருவா. இரு சங்கின்னு சொன்னா உலகத்துல எவனும் நம்ப மாட்டான். ஆக்சுவலா அவ ஒரு ஸ்பேஸ்ல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தா. நான் மோடிய தப்பா பேசிட்டாண்டி, அதனால சண்டை போட்டேன். மோடிய தப்பா பேசினா இல்ல, இந்தியாவை தப்பா பேசினதுக்கு அது கூட பாருங்க உனக்கு மாதிரி. நோ கைஸ்,
அது வந்து டிஃபரெண்ட் தாட்ஸ். லைக் தே டோல்ட் தட் ஆக்சுவலி தே ஆர் அனுஷா சொல்லுவாங்க அன்சேஃப். போல கைஸ் இருக்கு. இப்போ இல்ல நான் என்ன சொல்றேன்னா மான்ஸ்டர் நீங்க இருங்க. அனுஷா சொல்லுவாங்க போல இருக்கு. ஆல் பிரதர்ஸ் சாரி ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எக்ஸப்ட் விஜய் அண்ணா அடிம்பா போல இருக்கு. இல்ல 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 கைஸ், நான் என்ன சொல்றேன்னா நீங்க 3 பேருமே இப்போ கொஞ்சம் விலகிருங்க. 3 பேருமே 3 பேரையும் போட்டு குத்துக்கிறீங்க. என்ன சொன்னோம்? அவன் எதுவுமே அவன் அவன் இல்ல, நான் இல்ல, அவன் அந்த மாதிரி. இல்ல. அது வந்து ரூபி வந்து ஹாஃப்ல தான் வந்து அங்க வந்து வேற டாக் போயிட்டு இருந்தது. அந்த டாக்ல வந்து ஐ ஆம் லைக் வி ஆர் அன்சேஃப் இன் சரி இந்தியா வாட் எவர் அப்படின்னு இட் மே பி, சொல்லும்போது இல்ல இல்ல தான் வி ஆர் வாட் அப்போ இல்ல எனக்கு இல்ல கோவம் வாட் வந்துச்சு. எவர் இட் மே பி. இன்னைக்கு ஆனா இன்னொரு விஷயத்த வந்து நான் சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லுங்க ரூபி, நீங்க சொல்லுங்க. சாரி மான்ஸ்டர் இன்டரப்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா ஒண்ணு மட்டும் சொல்றேன். அனுஷா, நீ இவ்வளவு நாள் வந்து நீ இப்போ ஒரு எலிவேஷன் குடுத்தல்ல, அது எல்லாம் பீட் பண்ற மாதிரி ஆல்ரெடி எங்க ஆள் ஐ ரெடி ரியலி ஆயிட்டாரு. வாண்ட் நோ நீ வந்து எலிவேஷன் கொடுக்கவே தேவையில்ல. நான் வந்து என்ன சொன்னேன், இப்ப பிரசன்ட்ல இருக்கிறது தான் நான் சொன்னேன். ஐ எம் நாட் ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணல. நான் என்ன சொன்னேன், இட் இஸ் சரி, நீ ரியலி தான் அஸ்ட்ராலஜி எல்லாம் பாப்பல்ல, எங்க தளபதி ஆமா அதுதான் நம்மளுக்கு சொல்ல எங்க வந்தேன். ஃபியூச்சர்னு சொல்லவா? 4-8மா தளபதி 4 அவர் 8மா ப்ளீஸ் சும்மா இருமா. இப்போ ஏமா என்ன ஏய், ஆமால, நானும் என் தளபதியும் 4 இல்ல. ஆமா ஆமா. ஓகே ஓகே. மோதி 8மா பிரீத்தி மோதி. எம்மா என்ன ஏமா நீ ஓடியோட கோத்து விடுற? ஸோ நோ நல்லா கைஸ் இல்ல நல்லா தானே போயிட்டு இருந்தது. எதுக்கு ஜோசி சரி, எல்லாம் இன்னொரு எடுத்துக்கிறீங்க? சரி இல்ல ஓகே, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலா இன்னைக்கு இன்னொரு விஷயத்த பத்தி பேசலாம்னு இருக்கேன். நேத்து நம்ம நொண்ணாமலை சார் வந்து ஒரு மீட்டிங் போட்டாரு. நொண்ணாமலை சார் போட்ட மீட்டிங்கை பத்தி உங்களுக்கு யாருக்காவது கருத்து இருந்தா அதை பத்தி பேசலாம். ஏன்னா அண்ணன் நொண்ணாமலை சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் சொன்னாரோ இல்லையோ, ஆனா சார் ஒண்ணு இப்போ சார் சொன்னாருன்னு கீழே இருக்கவங்களாம் போட்டிருக்கான். 2031 எங்க ஆட்சி தான், எங்க அண்ணன் தான் வந்து சீஃப் மினிஸ்டர்னு போட்டிருக்கானுங்க. கைஸ் எனக்கு வந்து அண்ணாமலையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தாட் இருக்கு. ஏன்னா ஈ கேன் பி கன்வெர்ட் 2 to 3 சீட்ஸ் கூட கன்வெர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்ற சான்ஸ் எனக்கு இருக்கு. ஓகேவா? ஆனா அந்த ஆள் தான் சிஎம்னு சொல்லி எவனோ ஒருத்தர் பிரெயின் வாஷ் பண்ணி அதையும் ட்வீட்டா போட்டிருக்கானுங்களே, அவனுங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க கைஸ், சொல்லுங்க. ப்ரோ அப்போ கூட என்டிக்கு ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதுன்னு நீங்க ஜெயிக்கும்னு சொல்ல இல்ல மாட்டீங்க இல்ல bro. மான்ஸ்டர், நீங்க கைஸ் தில்லாலங்கடி யாரு இப்ப படம் பேசுனாங்க? பார்த்திருக்கீங்களா? யாரோ பேசுனாங்கன்னு தெரியல. ஓகே. யாரோ தெரியலக்கா, நியூ ஐடி. இல்ல தில்லாலங்கடி படத்துல சந்தானம் வந்து நானும் டாக்டர் தான் சொல்லிட்டு சுத்துற மாதிரி இவரும் சிஎம் கனவு கண்டுட்டு இருக்காரு மான்ஸ்டர். அவ்வளவுதான். இல்ல ஆனா எனக்கு